கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷாரன் தியாலஜிக்கல் செமினரி இன்டர்நேஷனல் ஆன்லைன் பைபிள் கிளாஸுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம இது ஆன்லைன் பைபிள் ஸ்டடியில் இதனுடைய வார்த்தையை வேதாமத்தில் உள்ள கருப்பொருட்களை வெவ்வேறு ஆசிரியர்கள் மூலமாக கற்றுக்கொள்வதில் ஒரு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். இதில் புதிதாக இணைந்திருக்கிறவங்க, ஏற்கனவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து இதில் பங்கு பெறும்படியாக இந்த ஆன்லைன் பைபிள் கிளாஸில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் வகுப்புக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஆன்லைன் பைபிள் ஸ்டடி கிளாஸுக்காக, ஷாரன் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, இந்த பைபிள் கிளாஸில் கற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கற்றுக்கொள்ள போகிற பாடத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்ற நாட்களில கற்றுக்கொண்ட காரியங்களை ஒரு விசை கூட நாங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது அது எங்களுடைய உள் மனதில் நன்றாக புரிந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு மாணவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்க தகப்பனை. எப்படி நீ சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தீங்களோ, தகப்பனை எப்படியாக தானியலுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தீங்களோ, யோசேப்புக்கு எப்படி ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தீங்களோ, அப்படியாக இந்த தியாலஜிக்கல் காலேஜில் படிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விசேஷித்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக, வேதாமத்தில் இருக்கிற கருப்பொருட்களை அறிந்து கொள்கிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில வேதாகமத்தை படிப்பதனுடைய அவசியம், ஆன்லைன் பைபிள் கிளாஸ் வேதாகம பாடங்களை படிப்பதனுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் ஒரு கிளாஸ் நடத்தியிருந்தோம். புதிதாய் வருபவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம அதை பார்த்தோம். இந்த நாளில கூட நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், ஒரு ரிவைஸ், நம்ம என்ன லாஸ்ட் கிளாஸ்ல படித்தோமோ அது ஒரு விசை கூட வேகமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பார்த்த ஒரு காரியம், பரிசுத்த வேதாகமத்தில் படிப்பதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் குரோத் அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக அது டிசர்ன்மெண்ட், அது பகுத்துணர்வை கொடுக்கிறதாக, எது நல்லது, எது கெட்டது, எது சரியானது என்று அதை தேர்வு செய்கிற அந்த ஞானத்தை வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்லாதபடி அந்த வேதாகமத்தை படிப்பதனுடைய அவசியத்துல மூன்றாவதாக நம்ம பார்த்த ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, வழிகாட்டுதல். அது ஒரு கைடன்ஸை கொடுக்கிறது இல்லையா? ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது. இப்போ வேதாகமும் நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ஒரு கைடன்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம், வேதாகமத்தினுடைய படிப்பதனுடைய அவசியம் என்று சொல்லி. அதே மாதிரி போல் வேதாகமத்தை படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒருவேளை நீங்க பழைய நோட்ஸ் எல்லாம் எழுதி வைத்திருந்தீங்க என்று சொன்னால் அந்த நோட்ஸை எடுத்து நீங்க திருப்பி இந்த ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் அதை அப்படியே உங்களோட சரி பார்த்து கொள்ளலாம், அல்லது ஒரு விசை கூட நீங்களும் அதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? நீங்க வேதாகமத்தை படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். படிப்பது என்ன அப்படின்னு சொன்னா, மேலோட்டமாக ஆழமாக படிக்கிறதுக்கும் மேற்பரப்பா, டெப்த் அண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படியே ஒரு காரியத்தை ஆழ்ந்து அது உள்ளாக சென்று பார்ப்பதற்கும் மேலோட்டமாக பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்று நம்ம சொல்லி பார்த்தோம். ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறது ஒரு மேலோட்டமாக நியூஸ் பேப்பரை நம்ம பார்ப்போம். அதே நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேதாகமத்தை படிப்பது அப்படியாக அல்ல இல்லையா? அதனுடைய கருப்பொருள் என்ன, எதற்காக அது சொல்லப்பட்டது, எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்பதை உணர்ந்து நம்ம செய்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக வேதாகமத்தினுடைய படிப்பதனுடைய பயன்பாடு அண்ட் தகவல், இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்ளிகேஷன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். எதற்காக அது நம்ம வாழ்க்கையில அது ஒரு இன்ஃபர்மேஷனாக செயல்படுகிறதா, அல்லது அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை நடைமுறை கொண்டு வருவதற்கு அது பிரயோஜனமா இருக்கிறதா என்று சொல்லி நம்ம அதை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி
அடுத்தபடியாக பரிசுத்த வேதாகமம் படிக்கும்போது இல்லையா, அது நம்முடைய வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதா அல்லது ஒரு நாலேஜ் மட்டும் இல்லையா அது இருக்கிறதா? ஒரு நாலேஜ் என்பது ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். ஆனால் மாற்றம் என்பது நம்முடைய உள்ளான மனுஷனில மாற்றம், நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய பேச்சுல, நம்முடைய செயலில் மாற்றத்தை கொண்டு வருகிறதா? அதுதான் வேதாகமத்தை மேலோட்டமாக படிப்பதற்கும் ஆழ்ந்து படிக்கிறதற்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்தது வேதாகமத்தை படிக்கிறதுனால நமக்கு எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம 3 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ஆழமான புரிதல் இல்லையா. நம்ம வேதாகமத்தை படிக்கும்போது அதற்குள்ளாக எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, யாரிடத்துல சொல்லப்பட்டது, எந்த சூழலிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி ஆராய்ந்து படிக்கிறவர்களாக நாம் அப்படியாக படிக்க வேண்டும். அதற்காக தான் நம்ம ஷேரன் தியாலஜிக்கல் பைபிள் ஸ்டடியில நம்ம இப்படியான ஒரு நேரம் எடுத்து இதை நம்ம என்ன பண்றோம், இந்த காரியங்களை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அது பற்றி மட்டுமல்லாத அடுத்தபடியாக ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் growth காணப்பட வேண்டும். பைபிள் ஸ்டடி இல்லையா, நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கிறோம். அந்த வருஷத்துல ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து சென்று விடுவோம் இல்லையா. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி போய் நம்ம ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th ஸ்டாண்டர்ட் போறவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கு மறுபடியும் படிக்க மாட்டாங்க. அவங்க 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி முன்னேறி கொண்டு செல்வாங்க. அதே போலதான் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதாகமத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வசனம் ஒண்ணு சொல்லுகிறது, முற்றிலும் தேறினவன் என்று சொல்லி நம்மை கருதக்கூடாதான். நம்முடைய வாழ்க்கையில நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் முற்றிலும் தேறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனகையால் தான் இந்த வேதாகமத்தை நேரம் எடுத்து நாம படிக்கிறவர்களாக, ஆழ்ந்து தியானிக்கிறவர்களாக நாம இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக அதனுடைய அர்த்தம் கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன். நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நம்ம இது செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு வழிகாட்டுதல் இல்லையா. அது மட்டும் இல்லாதபடி எப்படி செல்ல வேண்டும். வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நம்ம வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி எதுவே என்று சொல்லுகிற அந்த மெல்லிய சத்தம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லிப்பாங்க. அந்த மெல்லிய சத்தம், கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குமா, நம்முடைய வழி இதுதான், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து பேசுவார், இது சரி, இது தவறு, இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அந்த இது எப்படி நமக்கு உண்டாகும்? வேதாகமத்தை நம்ம ஆழ்ந்து படிக்கும் போது, வேதாகமத்தில் இருக்கிறத வசனங்களை நம்ம உள்வாங்கி இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனங்களை நினைவூட்டி அந்த வசனங்களை கொண்டு நம்மோடு பேசி அவர் நம்மை நல்வழிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம முக்கியமாக ஒரு காரியம், பைபிள் ஸ்டடியில ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற அநேகர் நீங்க இருக்கீங்க, இது என்னுடைய பங்களிப்பு என்ன இல்லையா, அது நம்ம நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க, அது அவர்களுடைய பங்களிப்பு. படிக்கிற மாணவர்களாகிய உங்களுடைய பங்களிப்பு என்ன? இது ஒரு முக்கியமான காரியம் இல்லையா. இதுல நீங்க செய்ய வேண்டியது ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இப்போ நீங்க வாரந்தோறும் இந்த செய்திகளை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாதபடி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், இதுல முழுமையாக உங்களிலே நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஈடுபடுத்திக் கொள்ளலாம்? இதுல வருகிற சந்தேகங்களை எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இல்லையா. நம்முடைய ஷேரன் தியாலஜிக்கல் செமினருடைய ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கு, அதனுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இல்லையா, உங்களுடைய இமெயில் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க அதுல உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஒருவேளை நீங்க யூடியூப்ல நீங்க பார்க்கிறவர்களாக இருந்தா யூடியூப் கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க பதிவு பண்ணலாம் இல்லையா. அப்படியாக இந்த இல்லையா நீங்க பைபிள் ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு ப்ரொஃபஸர் இந்த காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா, இது எப்படி இருக்கிறது வேதாகமத்துல, இதை நான் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை உங்களிடத்துல காணப்படும். அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லை என்று சொன்னால், இது நாம் ஏதோ ஒரு நியூஸ் கேட்டு விட்டு செல்லுகிறது போல இல்லையா, நம்ம கடந்து செல்கிறவர்களாக காணப்படும். அப்படியாக இருப்பதற்காக நாம அழைக்கப்படவில்லை. இந்த பைபிள் செமினரியில நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை ஒரு வேறு பிரித்து இருக்கிறார் இல்லையா. நம்ம ஏதோ ஒரு கடமைக்காக இந்த வாசித்ததற்கும் படிப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம் நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் வாசித்து விட்டு சென்று விடாதபடி அதுக்குள்ளாக காரியங்களை உணர்ந்து, அப்போ அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்க வேண்டும். அதே போல அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் உங்களுடைய பங்களிப்புல என்ன அப்படின்னு சொன்னா, ஓப்பன்னஸ் டு லேர்னிங். அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப விரிவாக நம்ம அதை தியானித்தோம். நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காரியங்களை ரிவர்ஸ் பண்ணும்போது இதனுடைய பழைய வீடியோ இல்லையா நம்முடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு இலவசமாகவே அதுல அவைலபிளாக இருக்கிறது. நீங்க திரும்ப அதை கேட்டு பயன்பெறுவதற்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை நீங்க அதை பார்க்கலாம், என்ன ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்னா என்ன, ஓப்பன்னஸ் டு லேர்னிங் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல நம்ம டீட்டெயில்டாக நம்ம பேசி இருக்கிறோம். ஓப்பன்னஸ் டு லேர்னிங் இல்லையா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த டோர் ஓப்பனாக இருக்கும்போது தான் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். புதிய எண்ணங்களை, புதிய காரியங்களை நமக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இதுதானே எனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லாதபடி முக்கியமாக உங்களுடைய பங்களிப்பு, இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை அப்ளை பண்ண வேண்டும், அதை பிராக்டிஸ்ல கொண்டு வர வேண்டும் இல்லையா. அதுதான் உள்ளான மனித நிலையில இருக்கிற மாற்றம், கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவுல வளருகிற காரியம் இல்லையா. வேதாந்தத்துல யோசுவா சொல்லுகிறது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எப்படி அந்த உறவு, கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். அது எது பார்த்தீங்க, உங்களுடைய பைபிள் வாசிக்கிற காரியமா இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், தனியாக கர்த்தரோட அந்த மெடிடேட் பண்ணுகிற நேரம், உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிறதான அந்த இல்லையா குவைட் டைம் என்று சொல்லுவாங்க, அமைதி நேரம். அதுல நீங்க எவ்வளவு இல்லையா உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை இல்லையா உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. அடுத்தபடியாக கடைசியா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஒரு காரியம், என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா. நம்ம வாழ்க்கையில இது பைபிள் கிளாஸ் படிக்க என்னுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், மாற்றப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட, புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை என்னிலே காணப்பட வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல், ஷேரிங் வித் அதர்ஸ் என்று சொல்லி பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த யூடியூப்ல பார்க்கிற காரியங்களை நீங்க அனைவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்படியாக நாங்கள் இந்த பைபிள் செமினரி இருக்கு, அநேகரை நீங்கள் இந்த செமினரிக்கு நீங்கள் அழைத்து வரலாம். இப்படியாக நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அடுத்தபடி இல்லாதபடி உங்களுக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு காணப்பட வரும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி. நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில நான் இந்தந்த காரியங்களை நான் இப்படியாக செய்ய போகிறேன், என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, என்னுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாளி, நான் உத்தரவாளி என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் இல்லையா. இதை நீங்க நிச்சயமாகவே நீங்க கடைசி அந்த வகுப்புல நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க இதெல்லாம் புரிஞ்சு படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒரு விஷயம் கூட அந்த யூடியூப்ல நீங்க மறுபடியும் கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களோட இடைபடுவார் என்பதுல சந்தேகமே இல்லை இல்லையா. இந்த நாளில நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்குள்ளாக நம்ம செல்ல போகிறோம். முக்கியமாக அடுத்த சப்ஜெக்டுல போற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைய நாளில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த பரிசுத்த வேதாகமத்தை பத்தி இல்லையா. இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு இந்த நாளில நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு பின்பாக அநேக காரியங்கள் உண்டு இல்லையா. இதுல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியாக இந்த பைபிள் உருவாகி வந்தது, எப்படியாக இந்த நாளில பிரிண்டட் மெட்டீரியலாக, டிஜிட்டல் மெட்டீரியலாக எப்படி நம்முடைய கையில இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அந்த உணர்தல் நமக்குள்ள இருந்தாதான், அதற்குரிய மதிப்பு என்ன என்பதை நம்ம உணர்ந்தால்தான் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில அதை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாக காணும். இந்த நாளில நம்ம கற்றுக்கொள்ள போகிற ஒரு சில காரியங்கள், பரிசுத்த வேதாகமத்தை குறித்ததான சில அறிமுகங்கள் இல்லையா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லையா. எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனோட ஆரம்பிக்கும் போது அதற்குள்ளாக நம்ம தொடர்ந்து பயணிப்பதற்கு நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. வரும் நாட்களில நம்ம வேதாகமத்துல ஒவ்வொரு இல்லையா புக்ஸா நம்ம படிக்க போகிறோம் இல்லையா. இதற்கு இந்த கிளாஸுக்கு அப்புறமா கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்துல தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக வெவ்வேறு காலகட்டத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்துல என்னென்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம தியானிப்போம் இல்லையா. அது நம்மளுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நம்ம நம்புகிறேன். அப்போ அப்படி ஆதியாகமம் என்று சொல்லி நான் ஒரு பெயரை சொல்லும் போது அதை குறித்து அப்படியாக எத்தனை புஸ்தகங்கள் வேதாகமத்துல இருக்கிறது இல்லையா. அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, யாரால எழுதப்பட்டது, எப்படி நமக்கு தொகுத்து அது கொடுக்கப்பட்டது என்பதை நீங்க அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கும் இல்லையா. நாங்க இந்த நாளில சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமம் நம்ம அனைவரும் அறிந்திருக்கிற ஒன்றாக 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது. ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் என்று சொல்லப்படுறது. இதிலே எழுத்தாளர் யார் இதை எழுதினார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இல்லையா 40க்கும் மேற்பட்டதான இல்லையா ஆசிரியர்கள் இதை தொகுத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு அவர்கள் எழுதி இருக்கிறாங்க என்பதுதான் ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. எப்படி நம்ம இதை ஆணித்தரமாக சொல்ல முடியும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்துல எந்த ஒரு
ஆத்தர், எந்த ஒரு ஆசிரியர் எழுதின பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புஸ்தகமாக இருந்தாலும் சரி, வேதாகமத்துல எந்த பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய மைய கருத்து, அந்த சென்ட்ரல் பாயிண்ட் என்று சொல்லுவாங்க, அதனுடைய மைய கருத்து இயேசு கிறிஸ்துவை உள்ளடக்கியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை உள்ளடக்கியதாக இருக்கும் இல்லையா? அவர்தான் அந்த என்டையர் இந்த வேதாகமத்தினுடைய மைய ஒரு கருப்பொருளாக அவர் இருக்கிறார் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா? இந்த வேதாகமம் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் இல்லையா பைபிள் பிரிண்ட் ஆகிறது இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் இல்லையா சுமார் 100 மில்லியன் பிரிண்ட் ஆகிறது இல்லையா? அப்ப பாத்தீங்க எத்தனை மக்கள் இதை பிரயோஜனப்படுத்துகிறாங்க, எத்தனை மொழியில இது பிரயோஜனப்படுது. உலகத்திலே அதிகமான மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் என்று சொல்லும் போது இந்த பரிசுத்த வேதாகமம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? வெவ்வேறு பகுதிகளாக நம்ம இந்தியாவிலேன்னு பார்த்தோம்னா எத்தனையோ மொழிகள் இருக்கு. அத்தனை மொழிகளிலும் வேதாகமும் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பகுதிகள், விசேஷமாக புதிய ஏற்பாடுல சில பகுதிகள் மொழிபெயர்க்கப்பட்டு அநேக மாநிலங்களுக்கு, அநேக மொழி பேசுகிற மக்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது என்று சொல்லிப்பாங்க இல்லையா? இந்த நாளில இந்த 100 மில்லியனுக்கும் மேற்பட்டதான இந்த இல்லையா வேதாகமும் அநேக மக்கள்கிட்ட சென்றடையுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதனுடைய 2 பகுதிகளை பார்த்தோம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி பார்த்தோம். இதுல பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மொத்தமாக 39 புஸ்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள், ஆக மொத்தம் 66 புஸ்தகங்கள் இந்த வேதாகமத்துல இருக்கிறதாக நம்ம பார்க்கணும் இல்லையா? இதுதான் இந்த வேதாகமத்தினுடைய 2 பிரிவுகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இந்த 39 புஸ்தகங்கள் இந்த புதிய ஏற்பாடுல இருக்குல்ல, அது மொத்தமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாப்டர்ஸ், அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக பழைய ஏற்பாட்டுல 929 அதிகாரங்கள் சாப்டர்ஸ் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல 260 சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 66 புஸ்தகங்கள், 1189 அதிகாரங்கள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நல்ல ஒரு காரியம், இவ்வளவு பெரிய டீடைல்டு புக். ஆனா அதனுடைய சென்ட்ரல் கருத்து இல்லையா, மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. அப்போ அது பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு ஒருவராலும் அது ஏவப்பட்டு எழுத முடியாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? வேறு 40க்கு மேலான ஆசிரியர்கள் அதை எழுதி இருந்தார்களோ அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய எண்ணங்கள், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு மையப்பொருளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேதாகமத்துல 39 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், 27 புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள், ஆக மொத்தத்துல 66 புஸ்தகங்கள் இருக்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் இந்த நாளில இல்லையா? இப்போ இதுல முக்கியமாக இன்னொரு காரியம், நம்ம எல்லாரும் பைபிள் ஸ்டூடெண்ட், பைபிள் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகளாக, ஷேரன் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவர்களாக இருக்கிறனால நீங்க இந்த வேதாகமத்தை குறித்துதான இன்னும் மறுபக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம உபயோகிக்கிற இந்த வேதாகமம் புராட்டஸ்டன்ட் பைபிள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? நாம யூஸ் பண்றது எல்லாமே புராட்டஸ்டன்ட் பைபிள் என்று சொல்லுது. இது தவிர இல்லையா கத்தோலிக்க பைபிள் என்று சொல்லி இருக்கிறது, கிழக்கு ஆர்த்தடாக்ஸ், ஈஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லப்படுகிற அவர்கள் உபயோகிக்கிற வேதாகமம் இருக்கிறது. நாம எப்படி இதுல 66 புக்ஸ் என்று சொல்லுகிறோமோ அதே போல கத்தோலிக்கர்கள் 73 புத்தகங்கள் இருக்கிறதாக அவர்கள் நம்புகிறாங்க. அதே போல ஈஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் 81 புஸ்தகங்களை மையமாக வைக்கிறாங்க. அப்போ நீங்க என்னன்னு கேட்கலாம், ஏன் இந்த வித்தியாசம், ஏன் இந்த காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நம்ம இன்று நாளில நம்ம வெகு டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். அது நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியமாக நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்கிறவர்களாக, நாளைக்கு யாராவது வேதாகமத்தை பத்தி உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால் அதை சொல்ல முடிகிறதாக அது காணப்பட வேண்டும் இல்லையா? கத்தோலிக்க பைபிள்ல 73 சொல்லும் போது அதுல பாத்தீங்கன்னா சீராக், தோபித், அப்புறம் ஜூதயா அப்படின்னு சொல்லி சில அதிகமான புஸ்தகங்கள் கொடுக்கப்படுது. நாட்கள்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இந்த பைபிள் வசனங்கள்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதிகாலையில நிறைய பேர் உங்களுக்கு வசனங்களை அனுப்பிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா சில வசனங்கள் சீராக் அப்படின்னு சொல்லி போட்டு வரும் இல்லையா? அப்படின்னா அது கத்தோலிக்க பைபிளில இருந்து அது அந்த வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? புராட்டஸ்டன்ட் பைபிளை ஃபாலோ பண்றவங்க அந்த வசனங்களை நீங்க கடைபிடிக்க கூடாது என்பதை உணர்ந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? அதே போல அந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்றவங்க அந்த ஈஸ்டர்ன் ரோம், கான்ஸ்டான்டினோபிள் அந்த காலத்துல கடைபிடிக்கப்பட்ட
வேதாகமத்துல 81 புஸ்தகங்கள் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ ஏன் இந்த மாற்றம், நம்மளுக்கு ஏன் இந்த 66 புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 16வது நூற்றாண்டுல இல்லையா, 1600 அந்த காலகட்டங்கள்ல 16வது நூற்றாண்டுல ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டது இல்லையா. நம்ம அனைவருக்கும் தெரியும் மார்ட்டின் லூத்தர் கிங். ஒருவேளை நீங்க மார்ட்டின் லூத்தர் கிங் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா இன்றைய நாளில இல்லையா நீங்க மார்ட்டின் லூத்தர் கிங் யார் என்பதை நீங்க உட்கார்ந்து நீங்க இன்டர்நெட்லயோ இல்லையா பைபிள் புக் ஸ்டார்ல போய் அவருடைய பயோகிராஃபியை வாங்கி அந்த அவருடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மார்ட்டின் லூத்தர் கிங் இல்லையா, ஜான் கால்வின் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லையா அவர்கள் எல்லாம் பண்ணாங்க, அந்த ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்துல இருக்கிற சில காரியங்கள் தவறான கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில தவறான வழிகாட்டுதலாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு புரட்சியை அவர்கள் செய்தாங்க. வேதாகம காலகட்டத்தில் ஏற்பட்டதான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ரெஃபார்மேஷன் என்று சொல்லலாம், ஒரு புரட்சி அந்த இடத்துல ஏற்பட்டது இல்லையா. அப்போதான் அந்த புராட்டஸ்டன்ட் என்று சொல்லி ஒரு தனி ஒரு பிரிவாக அவர்கள் இல்லையா அதை ஆரம்பித்தார்கள். அப்படி வந்ததுதான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கையில இருக்கிறதான இந்த வேதாகமம் 66 புஸ்தகங்களை கொண்டுள்ளதாய். அதுல பாத்தீங்கன்னா 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டிலும் 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். ஆக மொத்தம் 66 புஸ்தகங்களை கொண்டது என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா. நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக என்ன பிரதர் நீங்க 39 சொல்றீங்க, 27 சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இல்லையா ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா. நீங்க நிச்சயமாகவே இதை நீங்க உங்களுடைய நோட்ல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய டைரியில எழுத்து வைத்துக் கொள்ளுங்க, நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும். நீங்க மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது இல்லை உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காரியங்களை புரிய வைக்கும் போது இது நிச்சயமாகவே இருக்கும். இந்த 39 புஸ்தகங்களை இல்லையா நீங்க ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இது எப்படி வகை வகையாக பிரிக்கலாம் இல்லையா. நீங்க ஒரு பாட புஸ்தகத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை சப் கிளாசிபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் இந்த ரிலேட்டட் இது, அதுக்கப்புறமா வரதெல்லாம் கொஞ்சம் இப்படி, அதுக்கப்புறம் கடைசியில இருக்கிறதெல்லாம் இந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுவாங்க. நம்முடைய வேதாகமத்தை எப்படி கிளாசிஃபை பண்ண முடியும், எப்படி ஞாபகத்துல வைத்து கொள்ள முடியும் என்பதை இந்த நாளில நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறீங்க. அப்போ இந்த 39 பழைய ஏற்பாடு என்று சொன்னாலே 39 என்ற அந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். 39 என்ன, 39 புக்ஸ் இல்லையா, 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடுல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நான் ஒரு சொல்ற நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிங்க. 5, 12, 5, 5, 12 இல்லையா. அந்த 39 விரிவாக்கம் 5, 12, 5, 5, 12 இல்லையா. அது சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே ரிதமெட்டிக்கா ஈஸியாக இருக்கும். சொல்லி பாருங்க, 5, 12, 5, 5, 12 இல்லையா. இப்படிதான் ஞாபகம் வச்சிருப்பேன். அந்த முதல் 5 எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேதாகமத்துல முதல் 5 புஸ்தகங்களை லா புஸ்தகங்கள், நியாய பிரமாண புஸ்தகங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா. லா இல்லையா, அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் லா, அந்த நியாய பிரமாண புஸ்தகங்கள். இதற்கு இன்னும் ஒரு 2 பெயர்கள் உண்டு. தோரா என்று சொல்லுவாங்க, பென்டாக் என்று சொல்லுவாங்க. தோரா என்று சொல்லுவாங்க, பென்டாக் என்று சொல்லுவாங்க. தோரா என்று சொல்லி பாத்தீங்கன்னா அது ஜுடைய அந்த பாஷையில சொல்லுகிறதான ஒரு காரியம். பென்டாக் என்பது கிரேக்க மொழியில சொல்லுகிற காரியம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த லா புஸ்தகம் நியாய பிரமாணம் என்பது முதல் 5 அத்தியாயங்களை குறிக்கிறது. முதல் 5 அத்தியாயங்கள் என்ன, ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம் இல்லையா. அதுக்கப்புறமா லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் இல்லையா. இந்த 5 புஸ்தகங்கள் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகம், இந்த 5 புஸ்தகங்களும் நியாயப்பிரமாண காலம் மோசேயின் காலகட்டத்துல மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப என்ன பிரதர் நீங்க தோரா ஒண்ணு சொன்னீங்க, பென்டாக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னீங்களே, என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தோரா என்பது நான் ஏற்கனவே சொன்ன ஹீப்ரூ லாங்குவேஜ்ல இல்ல, அந்த யூதர்கள் பேசுகிறது அந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்ல இருக்கிறதான வார்த்தைக்கு பேர் தான் தோரா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த லா, எபிரேய இதுல சொல்லப்போனா அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் என்று சொல்லி நாம அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி பார்ப்போம்.
கிரேக்கத்துல பென்டாக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பென்டாக் என்று சொன்னால் அதற்கு என்ன பெயர்னா 5 என்று பொருள் இல்லையா. பென்டாக் அப்படின்னு சொன்னா 5 என்பது அது பொருள் இல்லையா. அது வந்து அகடமிக் கான்டெஸ்ட்ல சொல்லப்பட்டதான ஒரு காரியம் இல்லையா. நம்ம படிப்பதற்கு, நம்ம தியாலஜிக்கல் படிக்கிறவங்க, பைபிள் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கு புரிதலுக்காக கிரேக்க பாஷையில சொல்லப்பட்டதான ஒரு காரியம் தான் இல்லையா 5 என்று சொல்லி பார்க்கணும். 5 ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த காலத்துல தோல் சுருளினால ஆனதுபடினால 5 ஸ்க்ரோல்ஸ் என்று அதற்கு பெயர் என்று சொல்லி பார்ப்போம். 5, 12, 5, 5, 12 முதல் 5 நம்ம என்னன்னு பார்த்தோம், நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்களுக்கு அந்த லா என்பதற்கு இன்னும் ஒரு 2 பெயர்கள் இல்லையா. ஹீப்ரு லாங்குவேஜ்ல இல்லையா உங்களுக்கு டோரா என்றும் கிரேக்க லாங்குவேஜ்ல பென்டாக் என்றும் அது அழைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும். அடுத்தபடியாக 12 இல்லையா, 5, 12, 5, 5, 12 முதல் 12 என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்று புஸ்தகங்கள் என்று சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், வரலாற்று புஸ்தகங்கள். பழைய ஏற்பாட்டுல முதலாவதாக அந்த லா புஸ்தகம் பார்த்தோம், 5 லா புஸ்தகங்களை பார்த்தோம். அடுத்தபடியாக வருகிற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 வரலாற்று சம்பவங்கள் இல்லையா. என்ன அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோசுவாவின் காலகட்டத்திலிருந்து துவங்கும் இல்லையா. யோசுவாவின் காலம், மோசேக்கு அப்புறம் யோசுவாவினுடைய காலகட்டத்திலிருந்து நியாயாதிபதிகள், ரூத் அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல், 2 சாமுவேல் என்று சொல்லி அப்படியாக கடைசியாக எஸ்தர் வரைக்கும் இருக்கிறது இல்லையா. நாளாகமும், எஸ்ரா மட்டுமாக நெகேமியா, எஸ்தர் என்று சொல்லி. அப்போ ஜோஷுவாவிலிருந்து எஸ்தர் வரைக்கும், யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரைக்கும் இருக்கிற 12 புஸ்தகங்களும் என்னவா ஹிஸ்டரி புக்ஸ், சரித்திர புத்தகங்கள் என்று சொல்லி நாம நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை 39 புஸ்தகங்களை படிக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவதாக ஞாபகம் வருகிறது முதல் 5 எதை குறிக்கிறது, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ், வரலாற்று புஸ்தகம், மன்னிக்கவும் லா புக்ஸ், நியாய பிரமாணங்கள் புஸ்தகங்கள் என்று சொல்லி. அதுக்கப்புறமா 12 என்பது வரலாற்று புஸ்தகங்கள், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்று சொல்லி பார்த்தோம். யோசுவாவிலிருந்து ரூத் வரை, எஸ்தர் வரைக்கும் இருக்கிறதான புஸ்தகங்கள் என்று சொல்லி நாம அதை அறிந்து கொள்கிறவர்களாக காணும். அடுத்த 5 இல்லையா, 5, 12, 5, 5, 12 மூன்றாவது இலக்கத்துல இருக்கிறதான 5 எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா விஸ்டம் அண்ட் பொயட்ரி, அதாவது ஞானத்தை குறித்ததாகவும் பாடல்களை குறித்ததான புஸ்தகங்கள் இல்லையா. நமக்கு இது சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது சங்கீதம் இல்லையா. அது மட்டும் இல்லைங்க, சங்கீதம் மட்டும் கிடையாது, யோபுனுடைய புஸ்தகம், சங்கீதம் இல்லையா, பிரசங்கி, அதுக்கு பின்பாக இருக்கிறதான உன்னத பாட்டு, சாலமோனுடைய உன்னத பாட்டு. இந்த 5 புஸ்தகங்களும் எப்படி கிளாசிஃபை பண்ணப்பட்டு இருக்கிறதா, அது வந்து ஒரு பாடல் புஸ்தகமாக அல்லது ஒரு ஞானத்தை குறிக்கிறதான, விஸ்டமை குறிக்கிறதான புஸ்தகங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. வேதாமத்தை இப்படிதான் நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள். இந்த 39 புஸ்தகங்களை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், 5, 12, 5, 5, 12 முதல் 5 எதை குறிக்கிறது, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், லா புஸ்தகம் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு வந்து எபிரேயத்துல பென்டாக், தோரா என்று பெயர், கிரேக்கத்துல பென்டாக் என்று பெயர் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக 12 எதை குறிக்கிறது, வரலாற்று புஸ்தகங்கள், ஹிஸ்டாரிக்கல் புஸ்தகம் என்று சொல்லி பார்த்தோம். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகம புஸ்தகம், 2 நாளாக புஸ்தகம், எஸ்ரா, நெகேமியா மற்றுமாக எஸ்தர் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த 5 எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம், பாடல் மற்றும் ஞானத்தை குறிக்கிறதான புஸ்தகம் என்று சொல்லி பார்த்தோம். அதுல உள்ளடங்கியது யோபுவினுடைய புஸ்தகம், சங்கீதம், பிரசங்கி மற்றும் உன்னத பாட்டு என்று சொல்லி பார்த்தோம். இப்படியாக நம்ம அதை வகுத்து நம்ம படிக்கும்போது, பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாய் இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. அடுத்தபடியாக அடுத்தது என்ன, அடுத்த ஒரு 5, 12, 5, 5, 12 முதல் 3 பார்த்தோம், 5 பார்த்துட்டோம், 12 பார்த்துட்டோம், அடுத்த 5 பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக 4th பிளேஸ்ல இருக்கிற 5 எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது மேஜர் ப்ராஃபிட்ஸ், அதாவது பெரிய தீர்க்கதரிசிகள் என்று வேதாமத்துல வரையறுக்கப்பட்டிருக்கு. பெரிய தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஏசாயா தெரியும், எரேமியாவை தெரியும் இல்லையா, புலம்பலின் புஸ்தகம், அதுக்கப்புறமாக எசேக்கியேல், தானியேல் இல்லையா. இந்த 5 புஸ்தகங்களும் பெரிய தீர்க்கதரிசிகள் என்ற அந்த கேட்டகரியில, அந்த குரூப்ல வகுக்கப்படுகிறது என்று சொல்லிப்பாங்க.
அப்போ இந்த வேதாகமத்தை எடுத்தோம், ஏதோ ஒரு அதிகாரத்தை படித்தோம், ஏதோ தியானித்தோம், ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லி இனிமே இருக்காதபடி நீங்க எதை படித்தாலும் அது எந்த கேட்டகரியில வருது, அது நியாயப்பிரமாண கேட்டகரியில வருதா, அது ஹிஸ்டாரிக்கல் கேட்டகரியில வருதா, அல்லது அது வந்து பாடல் மற்றுமாக ஞானத்தை உறுத்துகிற கேட்டகரியில வருதா, அல்லது மேஜர் இல்லையா ப்ராஃபட்ஸ் இல்லையா பெரிய தீர்க்கதரிசிகளுடைய வகையில வருதா. அந்த 5 பெரிய தீர்க்கதரிசிகள் யாரு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசாயா, எரேமியா, அந்த புலம்பலின் புஸ்தகம், எசேக்கியேல் மற்றுமாக தானியேல் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில கர்த்தர் நம்மோடு இடைபடுவதற்கான ஒரு காரணம் என்ன? இந்த வேதாகமத்தை இப்படியாக புரிந்து படிக்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக முக்கியமாக பழைய ஏற்பாட்டுல கடைசி 12, அந்த கடைசி 12 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனர் ப்ராஃபட்ஸ், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ், பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் இல்லையா. அந்த ஓசியால இருந்து கடைசியா மல்கியா வரைக்கும் இருக்கிறதான அனைத்து புஸ்தகங்களுமே எப்படியாக இருக்கிறதா சிறிய தீர்க்கதரிசி இல்லையா. யோசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, இப்படியாக நாகும், ஹபகுக், செப்பன்னியா, ஆகாய், செகரியா மற்றுமாக மல்கியா இல்லையா. இதை நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாளைக்கு யாராவது வந்து பழைய ஏற்பாடை பத்தி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 39 புஸ்தகங்கள். இந்த 39 புஸ்தகங்களை எப்படி பிரிக்கணும்? 5, 12, 5, 5, 12. முதல் 5 நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், அடுத்த 12 இல்லையா அந்த ஹிஸ்டரி புக்ஸ், வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கிய புஸ்தகம் என்று சொல்லி பார்க்கலாம். அடுத்த 5 எதை குறிக்கிறது? பாடல்கள், ஞானத்தை குறிக்கிறது. அதற்கு அடுத்தது 5 எதை குறிக்கிறது? மேஜர் ப்ராஃபட்ஸ். கடைசி 12 எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மைனர் ப்ராஃபட்ஸை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். நீங்க கேட்கலாம், ப்ரொஃபசர் இது என்ன பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும் தான் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமா, புதிய ஏற்பாட்டை நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா? இது எல்லாருக்கும் வருகிற கேள்விதான் இல்லையா. நிச்சயமாகவே அதற்கும் நம்ம கிட்ட ஒரு விடை இருக்கிறது இல்லையா. புதிய ஏற்பாட்டுல எத்தனை புஸ்தகம் இருக்கு? 27 புஸ்தகங்கள். இப்ப பழைய ஏற்பாட்டுல 39, புதிய ஏற்பாட்டுல 27. ஆக மொத்தம் 66 புஸ்தகங்களே உள்ளடக்கியதான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி. அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஃபார்முலா மாதிரி ஒரு நம்பரை சொன்னேன் இல்லையா, 5, 12, 5, 5, 12. அப்ப புதிய ஏற்பாட்டுல அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4, 1, 21, 1. 4, 1, 21, 1. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் 4 எதை குறிக்கிறது? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நற்செய்தி புத்தகங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற அந்த நற்செய்தி புத்தகத்தை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுனுடைய அந்த ஊழியங்கள், இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு காலகட்டத்தை, இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த போது நடந்த எல்லா சம்பவங்களும் இல்லையா இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. இல்லை சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அது வேதாகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாம்பிளா தான், திருஷ்டாங்கமா ஒரு சாம்பிளுக்காக தான் அதெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்குதான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் லிஸ்ட் பண்ணோம்னா இந்த புஸ்தகங்கள் 10 என்று சொல்லி வேதாகமம் சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளவு மகத்துவமான சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்துவை நாம இல்லையா அவரை குறித்தான காரியங்களை இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம ஆராய்ந்து அறிந்து படித்துக் கொள்கிறோம். அப்போ 4, 1, 21, 1. 4 என்னன்னு தெரிந்தது நமக்கு இல்லையா. இது வந்து நற்செய்தி பாடங்கள், நற்செய்தி புத்தகம் என்று சொல்லி அடுத்தபடியாக 1 எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஹிஸ்டரி புக். பழைய ஏற்பாட்டுல எப்படி ஒரு ஹிஸ்டரி இருந்ததோ அதே போல புதிய ஏற்பாட்டுல ஒரு ஹிஸ்டரி புக். அது என்ன அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர்கள் எழுதிய நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் புஸ்தகம் என்று சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் எழுதிய நடவடிக்கை. அப்போஸ்தலர் காலத்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக எப்படியாக சீஷர்கள் மற்றுமாக அனைவரும் சுவிசேஷத்தை வெவ்வேறு தேசங்களுக்கு, வெவ்வேறு புறஜாதி மக்களுக்கு எப்படியெல்லாம் எடுத்து சென்றாங்க என்பதை அந்த வரலாற்று சம்பவங்களை, நிகழ்வுகளை அதை உள்ளடக்கியது தான் அந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு சரித்திர புஸ்தகம் இந்த புதிய ஏற்பாட்டுல காணப்படுகிறது. அடுத்தபடியாக 21. இந்த 21 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லையா 2 கேட்டகரியா இதை பிரிக்கணும். இந்த 21 என்பது நிருபங்கள் இல்லையா, வெவ்வேறு நிருபங்கள் என்றது கடிதங்கள். இப்ப நம்ம காலகட்டத்துல கடிதங்களே பார்த்தது இல்லை இல்லையா. அந்த காலத்துல நம்ம இன்லேண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கோம், போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு லெட்டர் இருக்கும் இல்லையா. அதுல நம்ம எழுதி போட்டோம்னா
அது ஒரு பக்கத்து ஊருக்கோ பக்கத்து மாநிலத்துக்கோ போய் சேர்றதுக்கு 3 நாள் 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் அதை வாங்கி படிச்சுட்டு பதில் எழுதி அனுப்புவாங்க இல்லையா. அதுதான் அந்த லெட்டர்ஸ். அதே போலதான் அந்த காலத்துல நிருபங்கள். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா 2 லைன்ல, இப்போ நம்ம எஸ்எம்எஸ்ஓ வாட்ஸ்அப் படிக்கிற மாதிரி ஒரு லைன் மெசேஜ் அனுப்ப முடியாது இல்லையா. நிறைய காரியங்களை அவங்க தொகுத்து எழுதி அதை ஒரு சபைக்கோ ஒரு ஊர் மக்களுக்கோ அதை கொடுத்து அனுப்பும். அதுதான் இல்லையா, அந்த லெட்டர்ஸ் தான் நிருபங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். மொத்தம் புதிய ஏற்பாட்டுல 21 நிருபங்கள், 4:1-21, 4 நற்செய்தி நூல்கள், 1 ஹிஸ்டரி புக் அப்போஸ்தலர் நடபடிகள், 21 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நிருபங்கள். இப்போ இந்த நிருபங்கள் வரும்போது நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா 2 கேட்டகரியா பிரிக்கணும். நீங்க நிச்சயமா அதை நோட்ஸ் எழுதி வச்சீங்க, டைரியில எழுதி வச்சீங்க. 2 கேட்டகரியா இந்த நிருபத்தை பிரிக்கணும். எப்படி நிருபத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா பவுல் எழுதிய நிருபங்கள், பவுல் சபைகளுக்கு எழுதின நிருபங்கள், தனி மனிதர்களுக்கு எழுதின நிருபங்கள் என்று சொல்லி அதை பிரிக்க வேண்டும். அதற்கப்புறமா மற்றவர்கள் பொதுவான இல்லையா அப்படி என்று சொல்லி அடுத்த கேட்டகரியில வரணும். ஏன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா பேதுரு எழுதியிருக்கிறாரு, யோவான் எழுதியிருக்கிறாரு இல்லையா, யாக்கோபு எழுதியிருக்கிறாரு. இப்போ அதெல்லாம் வந்து அது தனி கேட்டகரியில ஆகும். அப்போ பவுல் எழுதினது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 21ல 13 பவுல் எழுதியிருக்கிறாரு, மற்றவர்கள் எழுதியது 8. அப்போ 13 8 சேர்ந்தது தான் 21. இதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். வேதாமத்துல இல்லையா ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், தெசலோனிக்கர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். இதெல்லாம் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா பவுல் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ அது வந்து மொத்தம் 13 என்று சொல்லி பார்த்தோம். மற்ற நிருபங்கள் 8ல எபிரேயர் நிருபம், அதுக்கப்புறம் யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அதுக்கப்புறம் யூதா புஸ்தகம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 புஸ்தகம், 8 நிருபங்கள் வருகிறது. அப்போ 21 எப்படி பிரிக்கப்பட்டு இருக்கிறது? 13 பவுலால் எழுதப்பட்டது, 8 மற்றவர்களால் எழுதப்பட்டது. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுலயே இன்னும் ஒரு சப் டிவிஷன் உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா கவனிச்சிங்க. அந்த 13 பவுலால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 13 9-4 என்று சொல்லி பிரிக்க வேண்டும். 9 சபைகளுக்கு எழுதிய நிருபங்கள் இல்லையா. இந்த ரோம சபைக்கு எழுதியிருக்க, கொரிந்திய சபைக்கு எழுதினது இல்லையா, தெசலோனிக்கே சபைக்கு எழுதினது, பிலிப்பியர்களுக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா ஒரு சபைகளுக்கு எழுதினது 9. அந்த 13 பவுல் எழுதினதுல 9 சபைகளுக்கு எழுதினார் இல்லையா. அதுக்கப்புறமா 4 வந்து தனி மனிதர்களுக்கு பவுல் எழுதியிருக்கிறார் இல்லையா. தீத்துக்கு எழுதியிருக்கிறாரு, பிலமோனுக்கு எழுதியிருக்கிறாரு, தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு அப்படின்னு சொல்லி தனி மனிதர்களுக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாகவே இந்த பைபிள் கிளாஸை, இந்த வீடியோ நீங்க மறுபடியும் கேட்டு பாருங்க. நம்முடைய ஷாரோனின் தியாலஜிக்கல் செமினரி யூடியூப் சேனல்ல எஸ்டிஎஸ் போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல்ல இந்த வகுப்பினுடைய காரியங்கள் அதுல இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி கொள்வது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. பழைய ஏற்பாட்டுல நான் என்ன சொன்னேன்? 5:12, 5:5:12. புதிய ஏற்பாட்டுல 4:1-21:1 என்று சொல்லி பார்க்க. அந்த 21 13:8 பார்த்தோம். அந்த 13 மறுபடியும் 8:4 என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த நாள்ல பார்க்கிற இருக்க பார்த்தீங்கன்னா கடைசியாக தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லப்படியா வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்ததான ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம், தீர்க்க தரிசன காரியங்களை அடுத்தபடியாக என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. அப்போ இதுதான் அந்த 4:1-21:1 என்று சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். தொடர்ந்து இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. உங்களுடைய நோட்ல இதுக்கு போட்டு அந்த நம்பரை போட்டு அந்த புஸ்தகங்களுடைய பெயர்களை எழுதுங்க இல்லையா. அப்பதான் நம்ம அது இல்லையா அதை படிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. செவி வழி ஞானத்தை விட நம்ம கையில எழுதி அதை மறுபடியும் நாமளே படிக்கும்போது அது நம்ம இருதயத்துல அது நன்றாக பதியும் என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற ஒரு காரியம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தை எழுதினவங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால இதை எழுதினார்கள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா.
பழைய ஏற்பாடு இல்லையா 1200 அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 1200 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம். அப்போதான் அந்த மோசையினுடைய காலகட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக 400 வருட காலகட்டத்தில் தான் இல்லையா கிமுன்னும் போது அந்த 1200 நம்பர் பழைய அதற்கு முன்பான ஒரு காலகட்டத்தை மோசை காலத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறமாக வரலாற்று சம்பவங்கள், சங்கீதம், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இதெல்லாம் எப்போ இருக்குன்னா கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 400 வருட காலகட்டங்களில் எழுதப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் அது மோசையினால கொடுக்கப்பட்டது. பல சங்கீதங்கள், எல்லா சங்கீதங்களும் தாவீதால எழுதப்படவில்லை, பல சங்கீதங்கள் தாவீதால எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள், பிரசங்கி, இந்த புஸ்தகங்கள் சாலமோனால எழுதப்பட்டது. அதே போல தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசிகள், அந்த தீர்க்கதரிசிகள் உரைத்த காரியங்களை வைத்து எழுதப்பட்டது என்று சொல்லி அதே போல பவுல் எழுதிய இல்லையா மற்றுமாக மற்ற அப்போஸ்தலர்கள் எழுதியதான அந்த கடிதங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இவர்கள் தான் இந்த வேதாகமத்தினுடைய ஆசிரியர்கள் என்பதை நாம அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம சில காரியங்களை தியானிதலையா சுருக்கமாக பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தோரா மற்றும் 5 எழுத்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பென்டாக் மற்றும் தோரா அப்படின்னு சொல்லுகிற இல்லையா அந்த 5 புஸ்தகங்களுடைய ஒரு குறிப்புரை, அதுக்கு எப்படி அந்த பைபிள் உருவான காரியங்கள் என்பதை சொல்லி முடிக்க இருக்கிறோம். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தோரா என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் இல்லைன்னா ஒரு அறிவுரை என்பதாக பைபிள்ல இருக்கிற முதல் 5 புஸ்தகங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே கிரேக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பென்டாக் என்பது 5 சுருள் என்று சொல்லப்படுகிறது, 5 சுருள் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இதுதான் இதனுடைய விளக்கம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாரம்பரியமாக இல்லையா இயேசு அந்த மோசே தான் இந்த வேதாகமத்தை புஸ்தகங்களை அந்த 5 நியாயப்பிரமாண புஸ்தகங்களை எழுதினார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இல்லை இயேசு கிறிஸ்துவே அநேக நேரங்களில் அவர் எக்ஸாம்பிள் சொல்லும் போது மோசையினால கொடுக்கப்பட்ட சட்டம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நாம பார்க்க முடிகிறது இல்லையா. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த நாட்கள்ல டிஜிட்டல் ஃபார்ம்ல இல்லையா நம்ம மொபைல்லே பார்க்குறோம் இல்லையா, அது இந்த மாதிரி பிரிண்டட் புக்ஸ் நம்ம கையில கிடைக்குது இல்லையா. ஆனா இது எப்படியாக எவால்வ் ஆகி எப்படி பரிமாணங்களை மாறி வந்திருக்கிறது, மாறி என்ற அர்த்தம் இல்லையா அநேக நேரத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பரிமாணங்கள் என்று சொல்லும் பொழுது இல்லையா அதனுடைய ஃபார்ம் ஆஃப் இல்லையா புக்கு தான் மாறி இருக்க தவிர அதுல இருக்கிற கண்டென்ட் ஒரு நாளும் மாறவில்லை இல்லையா. இயேசுனுடைய அந்த வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் மாறவில்லை. அது முதல்ல எப்படி இருந்துதான் ஆரம்ப காலகட்டத்துல இந்த வேதாகமும் ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்லுவாங்க, சுருள்கள் இல்லையா, அந்த சுருள்கள் என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் தேவாலயத்துல அந்த சுருளை இந்த வேதாகமத்தை அவர் ஓபன் பண்ணி படிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப படித்து முடித்ததுக்கு அப்புறமா அதை சுருட்டி பத்திரமாக வைத்து விடுவாங்க அந்த சுருள்கள். அப்ப இந்த சுருள்கள் என்பது எப்படி செய்யப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாப்ரஸ் என்ற ஒரு பொருளால மற்றுமாக காகித தோல், இந்த 2 கொண்டு இந்த சுருள்கள் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. பாப்ரஸ் என்பது எகிப்து மத்திய அந்த தரைக்கடல் பகுதியில் இருக்கிறதான ஒரு வகையான செடி இல்லையா. அந்த செடியில இருந்துதான் இந்த இல்லையா அந்த பேப்பர் போன்ற அந்த பாப்ரஸ் போன்ற காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணி இல்லையா அவர்கள் அதை உபயோகப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய அடுத்த வேர்ஷன் இல்லையா அனிமலினுடைய ஸ்கின் இல்லையா பிரான்ச்மெண்ட் அண்ட் இல்லையா வெல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படின்னா அனிமல் ஸ்கின்னை நல்லா ட்ரீட் பண்ணி அதை அப்படியாக அதை உரித்து அதை நல்ல இல்லையா அதை பதப்படுத்தி இல்லையா அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இல்லையா ஒரு நல்லா அதை ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கு மேலாக அதுல எழுதி இல்லையா அதை உபயோகப்படுத்தினார். தோல் சுருள் என்று சொல்லுவாங்க, காகித சுருள் அதுக்கப்புறமா தோல் சுருள் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த பாப்ரஸ் என்ற மரத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் அனிமல் மிருகங்களுடைய தோலினால உருவாக்கப்பட்ட அந்த தோல் சுருள்ல முதல்ல இந்த வேதாகமம் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா
கோடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, CODICS அப்படின்னு சொல்லி, கோடிக்ஸ் CODICES, கோடிக்ஸ் குறியீடுகள் இல்லையா, குறியீடுகள். அந்த இப்பெல்லாம் இந்த நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த குறியீடுகள். இது எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுல ஒரு இந்த புக்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை இல்லையா குறியீடுகளாக இதை வடிவமைக்கிறாங்க. இந்த புஸ்தகத்துல தோல் சுருள் இருக்கிறதெல்லாம் அதை குறியீடுகளாக அவர்கள் மாற்றினார்கள் என்று சொல்லி. இப்பெல்லாம் இந்த பிரிண்டிங் பிரஸ் இருக்கு இல்லையா, அதற்கு முன்பாக ஒவ்வொரு லெட்டருக்கும் அவர்கள் குறியீடாக கோடிக்ஸ் என்று அதற்கு பெயர். அடுத்தபடியாக பைபிள் எப்படியாக உருமாற்றம் எப்படியாக வளர்ந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்ரு பாஷையில இருந்தது. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கிரீக் மொழியில இருந்தது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ அராமிக் மற்றும் கிரேக்க மொழி, 3 மொழிகள் இல்லையா, ஹீப்ரு, அராமிக் மற்றும் கிரேக்க மொழி. இதுதான் ஆரிஜின் ஆஃப் த பைபிள். அந்த ஆரம்ப கட்டத்துல வேதாகமம் இருந்த மொழி என்ன பார்த்தீங்கன்னா ஹீப்ரு மொழியில, அராமிக் மொழியில மற்றுமாக கிரேக்க மொழியில அது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இதை வந்து முதல்ல லத்தீன் தேசத்துல வல்கேட் என்று சொல்லி இருக்கிறதான இல்லையா, அங்க இருக்கிறதான ஒரு மொழியில அவர்கள் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்றாங்க. முதல் டிரான்ஸ்லேஷன் அங்கதான் இல்லையா, லத்தீன் மொழியில இருக்கிறதான வல்கேட் அந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வல்கேட் அப்படின்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்புல ஆரம்பிக்கப்பட்டது இந்த 3 மொழியில. அதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அச்சு இயந்திரம், பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா. இந்த நாட்கள்ல கூட பிரிண்டிங் பிரஸ்ஸும் நலிவடைந்து கொண்டிருக்கல. நிறைய இடத்துல பிரிண்டிங் பிரஸ் பார்க்க முடிகிறது. எல்லாமே டிஜிட்டல் மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வீடுகளில் ஒரு திருமண காரியம் இல்லை வேற ஏதாவது ஒரு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பிரிண்டிங் பிரஸ்ல போனோம். நம்ம இந்த டிராஃப்டை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸா எடுத்து கம்போஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரூஃப்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அச்சுல ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சுல ஏத்தி பிரிண்ட் பண்றது. அப்படி ஒரு காலகட்டத்துக்குள்ளாக அச்சு இயந்திரம், பிரிண்டிங் பிரஸ் மூலமாக முதலாக பைபிள் பிரிண்ட் பண்ணப்பட்ட காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1450 கிறிஸ்துவுக்கு பின்பாக 1450. நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், 2026 இருக்கிறோம். 1450 காலகட்டங்கள்ல குட்டன்பர்க் பைபிள் இல்லையா, அதுதான் முதலாக அந்த இடத்துல குட்டன்பர்க் பைபிள் பிரிண்டிங் பிரஸ் என்று சொல்லி அவர்கள் அதை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் பைபிள் அந்த ரெஃபார்மேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் என்பதை பார்க்கிறோம். அந்த தோல் சுருளா இருந்தது, குறியீடுகளாக இருந்தது, மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மொழிபெயர்க்கப்பட்ட காரியங்கள் அச்சுல வந்து பிரிண்டிங் ஆக நமக்கு வெளிவந்ததை பார்க்கிறோம். இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இல்லையா, மாடர்ன் எரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கு, நம்ம எல்லாருக்குமே எல்லாமே கையில வந்துடுச்சு. மொபைல் போன்ல இல்லையா பிரிண்ட் இருக்கு, பிரிண்டிங்ல இருக்கு இல்லையா, டிஜிட்டல்ல இருக்கு, ஆடியோ பைபிள்ஸ் இருக்கு இல்லையா, வித்தியாசமாக இல்லையா. இந்த காலத்துல பிரெய்லி பைபிள் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், கண் பார்வை இல்லாதவர்கள் வாசிக்கிற அந்த பாஷை பேரு, படிக்கிற பாஷை வந்து பிரெய்லி லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க இல்லையா. கண் பார்வை தெரியாதவர்களும் வேதாகமத்தை படிக்கணும்ன்ற அந்த ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் பிரெய்லி லாங்குவேஜ்ல வேதாகமம் இல்லையா. நம்ம விட அவர்கள் கண் தெரியாதவர்கள் அழகாக இல்லையா அந்த லெட்டர்ஸ் அவங்க தடவி பார்த்து படிக்கணும் இல்லையா. நமக்கு எல்லா பைபிள் எல்லா புஸ்தகங்களும் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவர்களுக்கு இல்லையா மத்தேயு என்று சொன்னாலே இவ்வளவு பெரிய புஸ்தகமா இருக்கும், நல்ல ஒரு பெரிய புஸ்தகமா இருக்கும். அப்படியே அந்த டாட்டா வச்சு அதுல அவர்கள் படிக்கிறவர்களாக. அப்போ இந்த காலகட்டத்துல நமக்கு பரிசுத்த வேதாகமோ இல்லையா, கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நம்முடைய பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்னா இதே நேரத்துல நாம ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இவ்வளவு வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம் நாம. இதே நேரத்துல உலகத்துல இயேசு என்று யாருன்னே தெரியாதபடி, பைபிள்னா என்ன யாருன்னு என்னன்னே தெரியாதபடி இன்னுமாக கோடி மக்கள் இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா. நம்ம பைபிள் காலேஜ்ல நம்ம படிக்கிறதுனுடைய நோக்கமே அப்படிப்பட்ட ஜனங்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இல்லையா. நான் படிக்கிறேன், எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்து விடாதபடி இதை நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு நான் இதை கொண்டு செல்ல வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறேன். இன்னும் சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க இருக்கிறேன். நம்முடைய புராட்டஸ்டன்ட் பைபிள் எப்படி நம்முடைய கையில கிடைத்தது இல்லையா.
இந்த லத்தீன் மொழியிலெல்லாம் பெயர்க்கப்பட்டதுலாம் அந்த ஆரம்ப கட்டம் 1450 ஆண்டுகள் காலகட்டத்துல. அதற்கு பின்பாக அது வந்து 14th செஞ்சுரி இல்லையா, அதுக்கப்புறம் 16th செஞ்சுரி, அது கிட்டத்தட்ட 150-200 ஆண்டுகளுக்கு பின்பாக 16வது நூற்றாண்டுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது, ஒரு சீர்திருத்தம் நடந்தது. ஏன் அந்த சீர்திருத்தம் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு தவறான கருத்துக்களை, மக்களை அடிமைத்தனப்படுத்துகிற கருத்துக்களை வேதாகமத்தில் இருக்கிறது என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் கிங் இல்லையா, அவர் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அப்பதான் ஜெர்மனில ஒரு பைபிள் இல்லையா அது வந்தது. அது எந்த காலகட்டம்னா 1522 இருந்து 1534 வரைக்கிறதாம் இல்லையா. அது எது முக்கியமாக ஆப்பிரிக்கா இல்லையா, அப்போரிக்காவை நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன, உண்மை தன்மை அல்லாத புஸ்தகங்கள் இல்லையா, இது வந்து நியாயமற்றது, இது வந்து இது உண்மை தன்மைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி எதெல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அதை அவர்கள் நீக்கினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அது வந்து 1526 இருந்து 1534 காலகட்டங்களில் மார்ட்டின் லூத்தர் கிங்கால ஒரு புரட்சியினாலே வந்தது. அதற்கு பின்பாக வில்லியம் டிண்டேல் என்று சொல்லி கிரேக்க மொழியிலிருந்து முதலில் ஆங்கிலத்துல நியூ டெஸ்டமெண்ட் 1526 மொழிபெயர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா. கிரேக்க மொழியிலிருந்து என்ன பண்ண, லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு அவர்கள், கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இது எந்த காலகட்டம், 1526 என்று வில்லியம் டிண்டேலால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா ஜெனீவா பைபிள் என்று சொல்லி 1560 வந்தது. இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. இது வரைக்கும் பைபிள் எப்படி இருக்குன்னா, அப்படியே கண்டினியூஸா பேராகிராஃப் ஸ்டைல்ல இருக்கும், எங்கேயுமே பிரேக் இருக்காது, எங்கேயுமே ஒரு எல்லாமே அப்படியே கண்டினியூஸா இருக்கும். ஒரு சங்கீதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கும், எங்கேயுமே வசனங்கள் இருக்காது, அதிகாரங்கள் இருக்காது, எல்லாமே அப்படியே அந்த தோல் சுருள் எப்படி இருந்துச்சோ அப்படியே லைனா இருக்கும். 1560 அப்பதான் என்ன பண்ணாங்க, பைபிள்ல என்ன பண்ணாங்க, வசன எண்கள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. இது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெனீவால இருக்கிறதான மக்கள் பியூரிட்டன்ஸ். இவங்க இங்கிலாந்து தேசத்துல அவர்கள் ஒரு ரெஃபர்மேஷன் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இவங்க ஆரம்பித்ததான் இந்த ஜெனோவா பைபிள். இந்த ஜெனோவா பைபிளினுடைய முக்கிய காரணம் என்ன, வசனங்கள் பிரிக்கப்பட்டது, அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டது, நடைமுறைக்கு ஈஸியாக அது கொண்டு வரப்பட்டது என்பதை அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படும் இல்லையா. இப்பொழுது அதற்கு அப்புறமாக கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இப்ப நம்ம எல்லாரும் அநேகர் உபயோகப்படுத்துறது கேஜேவி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் இல்லையா. இது வந்து உலகத்துல பிரபலமான ஆங்கில வேதாகமம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1611 நூற்றாண்டுகள் 1611 இந்த கிங் ஜேம்ஸ் பதிப்பு முதலடியாக இல்ல இது பிரிண்ட் செய்யப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அரசர் ஜேம்ஸ் I இல்லையா, இங்கிலாந்து ராஜாவாக இருந்த ஜேம்ஸ் முதலாவது ராஜா 1604 அவர் என்ன பண்ணாராம், இதை வந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாராம், 41 ஸ்க்ரோல்ஸ்ல இருந்து அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் எடுத்து அவர்கள் இதை உருவாக்கினார்கள் என்று சொல்லிப்பாங்க. இதுதான் உலகத்திலே பெரிய ஒரு லீடிங் டிரான்ஸ்லேஷனாக அந்த காலகட்டத்துல பார்க்கப்பட்டது என்று சொல்லிப்பாங்க. இந்த நாட்களில நம்முடைய கரத்துல இருக்கிற இந்த 66 புஸ்தகங்கள், 39 புதிய பழைய ஏற்பாட்டுல 27 புதிய ஏற்பாடுகள்ல இருக்கிறதுனுடைய காரியம் இல்லையா, அந்த மாடர்ன் இரால இருக்கிற நவீன காலகட்டத்தில் இருக்கிற நம்முடைய வேதாகமம், புராட்டஸ்டன்ட் வேதாகமம் என்று சொல்லி அறியப்படுகிற இந்த வேதாகமம் இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து நம்முடைய கையில இது கிடைக்கிறது என்பதை பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. ஓகே ப்ரொஃபஸர், இதெல்லாம் ஓகே, நம்மளுக்கு தமிழ் பைபிள் எப்போ நம்ம கையில கிடைச்சது இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம தமிழ் வேதாகமத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, ஏன்னா நம்முடைய ஷேரன் தியாலஜிக்கல் பைபிள் ஸ்டடி எப்படின்னா இன்டர்நேஷனல் ஆன்லைன் தமிழ்ல வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கும் இல்லையா. அந்த தமிழ் வேதாகமம் எப்படி நம்முடைய கையில கிடைத்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு மிஷினரியாக ஒருவர் வந்தார். யார் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஜீகன் பால், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஜீகன் பால், அவருடைய முழு பெயர் பர்த்தலமஸ் சீகன் பால் இல்லையா. அவர்
ஜெர்மன் தேசத்திலிருந்து மிஷினரியாக வந்தார். அவர் எந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டேனிஷ் ஹேலே மிஷன் அப்படின்னு சொல்லி இல்லையா. அநேக மிஷினரி இந்த இப்போ இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் இருக்கு இல்லையா. அப்படியாக ஜெர்மனி தேசத்திலிருந்து டேனிஷ் ஹேலே இல்லையா அந்த ஒரு மிஷன் ஸ்தாபனத்திலிருந்து இந்தியாவுக்கு மிஷினரியாக அனுப்பப்பட்டவர் தான் டேனிஷ் அப்படின்னு சொல்லி பர்த்தலமேஸ் சீகன் பால் என்பதை பார்க்கிறோம். அவர் எந்த இல்லையா 1714 புதிய ஏற்பாட்டை தமிழ்ல மொழிபெயர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் புதிய ஏற்பாட்டை முதலையாக இல்லையா அந்த தரங்கம்பாடி தமிழ்நாட்டில் இருக்கிறதான தரங்கம்பாடியில அவர் இதை மொழிபெயர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1711 இந்த மொழிபெயர்ப்பு நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. முதலாவது 2 பார்ட்டா பண்ணார். நியூ டெஸ்டமெண்ட்டே பார்த்தீங்கன்னா முதல் பகுதி 1414 இரண்டாம் பகுதி 1715 அது பிரிண்ட் செய்யப்பட்டது இல்லையா. இதுல ஒரு முக்கியமான காரியம், இந்தியா தேசத்திலேயே இந்த வேதாகமும் முதல் முறையாக தமிழ் மொழியில அச்சிடப்பட்டது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா. அப்போ நம்முடைய பர்த்தலமேஸ் சீகன் பால் முதல் முறையாக இதை தரங்கம்பாடியில ஆரம்பித்தாரு. அவருடைய காலகட்டத்திற்கு பின்பாக பெஞ்சமின் ஹூல்டஸ் என்று இல்லையா அவர் என்ன பண்ணாரு, அந்த பணியை தொடர்ந்து செய்து அவர் என்ன பண்ணாரு, பழைய ஏற்பாட்டையும் தமிழிலே அவர் மொழிபெயர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டை ஆரம்பித்து வைத்தது சீகன் பால். அதன் தொடர்ச்சியாக பெஞ்சமின் ஹூல்டஸ் என்பவர் 1728 முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்த்தார், தமிழ்ல மொழிபெயர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இதற்கு பின்பாக தமிழ்ல இருக்கிற அந்த லாங்குவேஜ் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர்கள் இதுல உழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை முக்கியமா இதை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த இன்னொரு மிஷினரி பிலிப் போரிஸ் என்பவர் என்ன பண்ணாராம், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் உழைத்து நம்ம இப்போ யூஸ் பண்ற இந்த தமிழ் லாங்குவேஜை அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஃபைனலா இல்லையா 1777 1777 முழு வேதாகமும் இல்லையா நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு கிடைத்தது. இதற்கு பின்பாக தான் இல்லையா இந்தியாவில் இருக்கிற மற்ற லாங்குவேஜஸ்ல மற்ற மொழியில அது மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை நாம அறிந்து கொள்ளணும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதற்காக தான் நாம இந்த பைபிள் கிளாஸ்ல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதை நாம ஒரு அசதியாய் செய்யாதபடி ஜாக்கிரதையாய் செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லையா. வருங்காலங்களில கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொரு புஸ்தகமாக நம்ம தியானிக்க போகிறோம் இல்லையா. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு அதிகாரத்துல எந்தெந்த சூழ்நிலையில இல்லையா அது சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது இல்லையா. ஆதியாகமம் என்று சொல்லி பார்த்தா 4 மேஜர் கிளாசிஃபை பண்ணலாம் இல்லையா. படைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், லாங்குவேஜஸ் உருவான காலங்கள் என்று சொல்லி பார்க்கலாம் இல்லையா, முற்பிதாக்களின் காலங்கள் என்று சொல்லி பார்க்கலாம். இப்படியாக ஆழ்ந்து தியானிக்க நாம அழைக்கப்படுகிறோம் இல்லையா. அப்போ அவ்வளவு வல்லமை வாய்ந்த அவ்வளவு சத்தியங்கள் நிறைந்த இந்த வேதாகமத்தை குறித்ததான ஒரு முக உரைய இன்ட்ரோடக்ஷனை இந்த நாளில நம்ம கற்றுக்கொண்டோம். எப்படியாக இது வந்தது, எந்த காலகட்டத்தில் இது ஏற்படுத்தப்பட்டது, யாரால் ஏற்படுத்தப்பட்டது, இன்றைய நாளில நாம் உபயோகிக்கிற இந்த வேதாகமோ எப்படி நம்முடைய கையில அது கிடைத்தது என்பதை நாம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கலாம் இல்லையா. இந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழ் வேதாகமோ நமக்கு முக்கியமாக இல்லையா பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா பெங்களூர்ல இருக்கிறதான பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாக அச்சடிக்கப்பட்டு இல்லையா கொடுக்கப்படுகிறது. அதுதான் இன்னொன்று சில நிறுவனங்கள் இருக்கு, ஆனா பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா நமக்கு அது முக்கியமாக ஒரு பங்களிக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக காண்கிறோம் இல்லையா. இந்த நாளில் இதை தியானித்திருக்கிற நீங்கள், நான் முதலாவது கிளாஸ்ல சொன்னது போல எதற்காக இந்த பைபிள் கிளாஸ் நான் படிக்கணும், அது எப்படி என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த 2வது கிளாஸ்ல நம்ம அறிந்து கொண்டது வேதாகமத்தை குறித்தான ஒரு முகவுரை. இது எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இல்லையா யாராவது ஒருத்தர் நாளைக்கு பைபிளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எடுத்துடணும்னு சொல்லணும் இல்லையா. இது பெரிய புஸ்தகங்க, இது அதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசாதபடி இல்லையா. இது வேதாகமோ 2 புஸ்தகங்களை உள்ளடக்கியது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. மொத்தம் 66 புஸ்தகங்கள். புதிய ஏற்பாட்டுல
27 புஸ்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்கள். 39 புஸ்தகங்கள் இல்லையா, அது எப்படியாக 5:12, 5:5:12 என்று சொல்லி வகையறிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்கள் 4:1, 21:1 என்று சொல்லி வகையறுக்கப்பட்டிருக்கிறது. இது வரலாற்று புஸ்தகங்கள், இது நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், கட்டளை புஸ்தகங்கள், இது தீர்க்கதரிசிகளை குறித்த புஸ்தகங்கள், சிறிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, இது ஞானத்தை குறித்ததான, பாடல்களை குறித்ததான, இப்படி இதை நாம அறிந்து கொள்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சில காரியங்களை அப்படி நம்ம ஒப்பிட்டு பேசும்போது நமக்கு இருக்கிறதான அந்த ஞானம், வேதாகமத்தை குறித்ததான ஞானம் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதனால இந்த செய்தியை கேட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, இந்த பைபிள் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணியிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதை குறித்தான உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி பதில் இருக்குமே என்று சொன்னால் இந்த யூடியூப்ல நீங்கள் கமெண்ட்ஸ்ல நீங்க பதிவு செய்யலாம், அல்லது நம்முடைய ஷாரனின் தியாலஜிக்கல் செமினரியில இந்த இன்டர்நேஷனல் பைபிள் ஆன்லைன் பைபிள் கிளாஸினுடைய இல்லையா நம்ம யூடியூப் சேனல் மற்றுமாக இமெயில், ஃபோன் நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்வி பதில்களை மற்றுமாக உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு கேட்கலாம் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லையா, தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க, பழைய வீடியோவும் பாருங்க. இன்னுமாக அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நம்முடைய பைபிள் கிளாஸ்ல ப்ரொஃபசர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு அதன் மூலமாக பயன்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் அதிசயத்தை செய்திருக்கிறார். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து வேதாந்தத்தை சொல்லியிருக்கிற காரியங்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகும். அதே போல அவருடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாதான், கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று சொல்லி வேதாகமத்தில் பாருங்க. நமக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், நமக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற திருக்கிற தரிசன காரியங்கள் அது நிச்சயமாகவே நிறைவேறும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் தரையில விழுந்து போகவே இல்லை, ஒரு நாளும் அது பொய்த்து போகாது. அவர் பொய் சொல்வதற்கு மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதாமத்தை பார்க்கிறோம். இந்த நாளில வேதாமத்தில் இருக்கிற காரியங்களை உள்வாங்கி கொள்ளுவோம். அது நிச்சயமாக எனக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய சந்ததிக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல இதை நீங்க கேட்டீங்க, நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெபித்து முடிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட தகப்பனே அப்பா சோஸ்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். ஷாரன் தியாலஜிக்கல் காலேஜ்ல தகப்பனே படிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வாஞ்சையோடு தகப்பனே அப்பா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தகப்பனே இந்த அப்பா பைபிள் ஸ்டடி கிளாஸுக்காக வாஞ்சையோடு காத்திருக்கிறாங்கப்பா, வாஞ்சையோடு காத்திருக்கிறாங்க. அவர்களுடைய மனதின் விருப்பங்கள், வாஞ்சைகளை நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். வேதாமத்தில் உள்ள ஆழ்ந்த சத்தியங்களை தகப்பனே அப்பா சோஸ்தரன், திருத்துவ காரியங்களை தகப்பனே அப்பா இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் பொழுது தகப்பனே நீர் அவர்களோடு இடைப்பட்டு அநேக காரியங்களை, அற்புதங்களை செய்கிறீர். உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இந்த நாளுடைய வேத பாட பகுதியும் தகப்பனே இந்த வேத பகுதிகள் நாங்கள் பார்த்த பகுதி தகப்பனே வேதாகம் எப்படி உருவானது என்று சொல்லி அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. இதை நோட்ஸ் எடுத்து படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தகப்பனே பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அப்பா இங்க இருக்கிற ஒரு கருவிகள், இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், நாங்கள் அப்பா இதை நாங்கள் உம்முடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கொண்டு செல்கிறோம். அது அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு மாணவர்களையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே அப்பா சோஸ்திரம் ஷாரோனின் இந்த தகப்பனே அப்பா தியாலஜிக்கல் கல்லூரியை ஒரு விஷயம் கூட நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய நிறுவனர் மற்றுமாக உடன் அப்பா இருக்கிற எல்லா ப்ரொஃபசர்ஸ், கெஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் நாங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.